ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான கோட் லைஃப் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் வெளியே இருக்குங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு தரமான சர்வைவல் படம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ கேரளாவை சார்ந்தவருங்க. திருமணமாய் மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு வருஷமோ 2 வருஷமோ நம்ம வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்தோம்னா இங்கே வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு ஏஜென்ட் மூலமாக வெளிநாட்டுக்கு போகிறாருங்க. அந்த ஊர் லாங்குவேஜ் தெரியாது, அங்கே யாரையும் தெரியாது, சமாளிக்கிற அளவுக்கு கூட இங்கிலீஷ் தெரியாதுங்க. இந்த நிலையில் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து இவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஹீரோ ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃபோன் இல்லை, போடுறதுக்கு ட்ரெஸ் கிடையாது, வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னா கூட தண்ணி கிடையாதுங்க, மணலை தான் யூஸ் பண்ணணும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாலைவனமாக இருந்துட்டு இருக்கு. கம்பெனி வேலைன்னு நினச்சி இந்த இடத்துக்கு வந்து வசமாக மாட்டிக்கிட்டாருங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது. நினைச்சபடி இவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படத்தை சாதாரண ஒரு கதை அப்படின்னு நம்மளால கடந்து போயிட முடியாது. உண்மையிலேயே ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை கிட்டத்தட்ட 16 வருஷமா எடுத்தாங்களாம். சில இன்டர்வியூஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பாலைவனத்தை காட்டுறாங்கங்க. கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் பாலைவனமாக இருந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த பாலைவனத்தில் ஒரு புழுதி புயல் உருவாகுது. அந்த புயலை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஒட்டகங்கள்லாம் மிரண்டு ஓட ஆரம்பிக்குது. இந்த பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு ஆட்டு மந்தையை காட்டுறாங்க. அந்த ஆட்டு மந்தைக்கு நடுவில் யாரோ ஒரு மனுஷன் ஆடுங்களோட ஆடா தண்ணி குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கிறாருங்க. தாடி முடியெல்லாம் அதிகமாக வளர்ந்து அவருடைய முகமே ரொம்ப விசித்திரமா இருக்குது. அவர் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ தான். அவருடைய பேரு நஜீப். என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக ஸ்டார்டிங்ல இருந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நஜீப் இருக்கிறார் இல்லையா, இவர் இந்தியா கேரளாவை சார்ந்தவருங்க. மனைவி பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ நம்ம வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்தோம்னா இந்தியாவில் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு ஏஜென்ட் மூலமா இவர் வெளிநாட்டுக்கு கிளம்பி வந்திருக்கிறாருங்க. இவர் கூடவே ஹக்கீம் அப்படின்ற ஒரு பையனை வந்திருக்கிறான். சொந்தக்கார பையன் கூட வச்சுக்கலாங்க. ஹக்கீமும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண போறாங்க. அங்கே ஏர்போர்ட்டில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டில இருந்தும் இந்த நாட்டுக்கு வேலை பார்க்க வரது சகஜமான விஷயமா தாங்க இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக கஃபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பான்சர் தான் வருவாங்க. இன்னும் இவங்களை கூட்டிட்டு போறதுக்கான ஸ்பான்சர் வர கிடையாதுங்க. அப்படியே ஏர்போர்ட்லயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் ஹக்கீம் கிட்ட ஏதோ ஒன்று கேட்கிறாரு. இவர் உடனே நஹி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நஹினா நோன்னு அர்த்தம், அதான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி அந்த ஆளு என்ன கேட்டாரு அப்படின்னு கேட்க, யாருக்கு தெரியும், எனக்கு புரியவே இல்லை, அதனாலதான் நஹின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க ஒரு குரூப்பை ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு. என்னன்னு போய் பார்த்தா அவங்க எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து இங்க வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஏசி பஸ்ல அவங்களுடைய ஸ்பான்சர் வந்து வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஆனா இன்னும் நம்ம ஹீரோவையும் ஹக்கீமையும் கூட்டிட்டு போறதுக்காக யாருமே வரல. அந்த ஏர்போர்ட்ல லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட உதவி கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால ஹாலிடே, மேபி இன்னைக்கு வரலாம், இல்லாட்டி நாளைக்கு வரலாம், இல்லாட்டி டிராஃபிக்ல கூட மாட்டிருக்கலாம், ஹாலிடேன்றதுனால வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்ட்டு ஹீரோவும் ஹக்கீமும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவமா உள்ள போய் யாரையோ தேடிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவரு தான் நம்ம ஸ்பான்சரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பாஸ்போர்ட், விசா எல்லாத்தையுமே கையில வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. அவர் எதுவும் கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த நபர் இவங்க 2 பேர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு இவங்க 2 பேருக்கு சுத்தமா புரியல. இவங்க பதிலுக்கு பேசுறதும் பாத்தீங்கன்னா அவருக்கு புரியல. 2 பேருமே அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. அந்த நபரும் கிளம்பிடுறாரு. இவர் யாரு என்னன்னு தெரியல, ஆனா இவர் மேல ஏன் இப்படி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே குடும்பத்தை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ திருமணமாய் அவரோட பொண்டாட்டி, அம்மா எல்லாம் ஊர்ல விட்டுட்டு இங்க வந்திருக்கிறார் இல்லையா, அவங்களை எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. போன அந்த ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து இவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு அவர் என்ன பேசுறாருன்னே புரியலங்க. கொஞ்சம் கோவமா தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டை கொடு அப்படின்னு சொல்ல இவங்களும் நீட்டிடுறாங்க. அந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு என் கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அப்பதான் இவங்களுக்கு புரிய வருது, ஓகே நம்மளோட ஸ்பான்சர் இவர் தான் போல, நமக்கு தான் வந்து லாங்குவேஜ் தெரியாதனால புரியல அப்படின்ட்டு அவர் பின்னாடியே போறாங்க. அவர் வண்டியில ஏற சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காக்காரங்களை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக ஏசி பஸ் வந்தது. ஆனா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஏதோ ஆடு மாடுங்களை எல்லாம் ஏத்திட்டு போற வண்டி மாதிரி இருக்குது. இவங்களும் முன்னாடி போய் உட்கார்றாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் உட்காரக்கூடாது, பின்னாடி ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து பின்னாடி ஏறிக்கிறாங்க. தண்ணி கேட்டா கூட தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலா ஹக்கீமுக்கு இங்கேயே டவுட் வந்துருச்சு. என்னன்னா அது இந்த ஸ்ரீலங்காக்காரங்களை கூட்டிட்டு போறதுக்காக ஏசி பஸ் வந்தது, ஆனா நம்ம ஒரு கம்பெனில ஹெல்ப்பர் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறோம், ஆனா நம்மளை இந்த மாதிரி ஒரு வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த நாட்டோடைய அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிட்டியில இருந்து ரொம்ப தூரம் விலகி போக ஆரம்பிக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருட்டா கருகும்னு இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஆட்டு மந்தை இருக்குதுங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹக்கீமை இறக்கி விடுறாங்க. ஹக்கீமை பாத்தீங்கன்னா புடிச்சு வச்சுக்கிறாங்க அவங்க. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு, ஏங்க நாங்க 2
பேரும் ஒரு கம்பெனியில் ஹெல்ப்பர் வேலைக்காக வந்தோம். நீங்கள் ஏதோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க. எங்கள் 2 பேர்த்த கம்பெனி கூட்டு போங்க. ஃபர்ஸ்ட் எங்கள் 2 பேர்த்துக்கும் தங்கறதுக்கான ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா பிடிச்ச 2 பேர்த்தையுமே திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த ஸ்பான்சர் என்ன சொல்கிறாருன்னே இவங்க 2 பேர்த்துக்கும் புரியவே இல்லை. உடனே ஹீரோ ஹக்கீம் கிட்ட, டேய் உனக்கு தெரிஞ்சதை வச்சாது அந்த ஆள் கிட்ட ஏதாவது சொல்லுடா, புரிய வைடா அப்படின்னு சொல்ல ஹக்கீமும் பார்த்தீங்கன்னா பயந்து எதுவுமே பேச மாட்டேன்றாரு. என்ன பேசினாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. எண்ட் ஆஃப் த டே ஹக்கீமை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஹீரோ கிட்ட போகும்போது ஹீரோ போட்டு அடிக்கிறாங்க. என்னங்க அடிக்கவெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வண்டியில் ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ வண்டியில் ஏற்றிட்டு அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹக்கீமை அங்கேயே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஹீரோ வசமாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவை ஒரு ஆட்டு மந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாருங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாலைவனமாக இருந்துட்டு இருக்கு. அந்த ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இறக்கி விட்டு பேகை தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டு வண்டியில் கிளம்பிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஆட்டு மந்தைக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாரு. உள்ள ஒரு ஹிந்திக்காரர் இருக்கிறாருங்க. அவர் ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய லாங்குவேஜில் பேசுகிறாரு. 2 பேரும் பேசுறது ஒருத்தர் புரியவே இல்லை. அதே சமயம் அந்த ஹிந்திக்காரரும் ஹீரோ மாதிரியே நீண்ட நாட்களுக்கு முன்னாடி இங்கே வந்து மாட்டினவர் தான் போல கைஸ். அதுக்கப்புறம் ஹீரோ தண்ணின்றாரு. அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ போய் பயங்கர தாகத்தோட தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. திடீர்னு ஏதோ ஒரு உருவம் வந்து நிற்கிது. அந்த உருவத்தை பார்த்து ஒரு மிரண்டு போயிடுறாரு. பார்த்தா அது ஒட்டகங்க. அப்புறம் ஹீரோ பேகை தூக்கிட்டு அப்படியே நடந்து வராரு. ஃபுல்லாக புழுதி புயல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஹிந்திக்காரர்கிட்ட நான் எங்கே தூங்குறது அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ இடம் இருக்குல்ல, எங்கே வேணாலும் தூங்கலாம் அப்படின்னு சொல்ல இவர் பாட்டுக்கு பேகை தூக்கிட்டு அந்த கூடாரத்துக்குள்ளே போய் படுத்துக்கிறாருங்க. அந்த கூடாரத்துக்குள்ளே ஆல்ரெடி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் போல. அவர்கிட்டயே பார்த்தீங்கன்னா இவர் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாருங்க. கேரளாவில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணல்ற வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. ரொம்ப ரிஸ்கான வேலை தாங்க. ஆற்றுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கி போய் கீழே இருக்கக்கூடிய மண்ணை அப்படியே அள்ளிட்டு வந்து போட்டில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வேலையை இவர் விருப்பப்பட்டு பண்ணுறாரா அப்படின்னா இல்லைங்க. படிக்கிற காலத்தில் படிக்காமல் சுற்றிட்டு இருந்ததுனால இவர் இந்த வேலைக்கு வந்துட்டு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அங்கே வேலை பார்க்குறவருடைய கசின் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சம்பாரிச்சிட்டு வந்ததா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாலையும் வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, தாராளமாக போகலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு. எப்படி போக முடியும், எனக்கு தான் படிப்பறிவு இல்லையே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கெல்லாம் ஹெல்ப்பர் வேலைக்கு கூட ஆளுங்கெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. 30,000 ரூபாய் பணம் இருந்தால் போதும், ஏஜென்ட்டே கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அப்படிங்கும்போது 30,000 ரூபாயா, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் வீட்டை தான் அடமானம் வைக்கணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அங்கே போய் வேலை பார்த்தோம்னா 2 மாதத்தில் அந்த அமௌண்ட்டை மீட்டர்லாம் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய மனசில் இது ஆழமாக பதிஞ்சிருச்சுங்க. கையோட அந்த ஏஜென்ட்டை மீட் பண்ணி இவர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. உடனடியாக பணத்தை போராட்டி அந்த ஏஜென்ட்டையும் மீட் பண்ணி உங்களை நம்பி தான் களத்தில் இறங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, முழுசாக நம்பினா என்கிட்ட பணத்தை கொடு, அப்படி இல்லைனா இந்த பணத்தை வச்சுக்க அப்படிங்கும்போது இல்லைங்க நான் முழுசாக நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்றாரு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வீட்டில் ஹீரோடைய அம்மாவும் மனைவியும் இருக்கிறாங்க. மனைவி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடி மனைவியை நல்லபடியாக சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்துருக்காரு. மனைவி மேலே எவ்வளோ அக்கறை அப்படின்னு மனைவி சொல்ல, எனக்கு ஒன்றும் உன் மேலே அக்கறை கிடையாது, என் குழந்தை மேலே தான் அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். அந்த கூடாரத்துக்குள்ளே தூங்கிட்டு இருந்த அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிடுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கூடாரத்துக்குள்ளே வந்து தூங்குவேன், இந்த இடத்துலலாம் தூங்கக்கூடாது, வெளியே போடா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அடித்து விரட்டி விட்டுறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து படுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு மந்தைக்குள்ளே இந்த ஹிந்திக்காரர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வான்னு கூப்பிடுறாரு. அவர் பேசுறதுல எதுவும் புரியுறது இல்லைங்க. அறகுறையாக புரிஞ்சுட்டு கிட்ட போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆட்டில் வந்து பால் கறந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பாலை பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் கொடுத்து போ பாஸ் கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோ அது புரியாமல் அப்படியே குடிச்சிடுறாரு. பிடிச்சி திட்டுன்னு திட்டி இது மட்டும் பாஸ்க்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், இந்த பாலை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாலை கொடுக்கறதுக்காக அந்த பாஸ் கிட்ட போறாரு. பாஸும் பார்த்தீங்கன்னா அந்த பாலை வாங்கி குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அந்த பாஸ் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் தப்பான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேங்க, நான் கம்பெனி வேலைக்காக தான் வந்தேன், ஹெல்ப்பர் வேலைக்காக, தயவு செஞ்சு என்னை திருப்பி அமுச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சு விரட்டி விட்டுறாரு. ஹீரோ பேசுறதே அவருக்கு புரியலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர் அப்படின்றவர் அந்த இடத்துக்கு வராரு. அவர்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க, என்ன தப்பான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அடிச்சு விரட்டி விட்டுறாரு. ஹீரோ பேசுறதுக்கு அவங்க பதிலே பேச மாட்டேன்றாங்க. அப்புறம் ஹீரோ ஒரு பேக்ல இருந்து இந்த டைரி ஒன்று எடுத்துட்டு வராருங்க. அதில் இந்த மாதிரி என்ன அனுப்பிச்சவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது, கால் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க அந்த டைரியை வாங்கி பார்த்துட்டு பட்டன் எல்லாத்தையும் கிழிச்சு பறக்க விட்டுறாரு. ஹீரோ போயிட்டு அந்த பறந்து போன பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இதை கவனிச்சு அந்த ஸ்பான்சர் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோ வரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரொட்டியை எடுத்து காட்டுறாருங்க. உடனே ஹீரோ வராரு. அந்த ரொட்டியை பிச்சு கையில் கொடுக்குறாங்க. ஹீரோனால அதை சாப்பிடவே முடியலங்க. உடனே ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணியில் நினச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹிந்திக்காரன்ட்ட போயிட்டு இங்கே என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு ஒழுங்காக வேலை பார்க்க அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டுறாங்க. ஸோ ஹீரோனால இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு இதிலிருந்தே
தெரியுதுங்க. இப்போ அந்த இந்திக்காரர் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறதுக்காக காலையிலேயே கிளம்பிடுறாரு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாரு. இவரை பார்த்து ஆடுங்கெல்லாம் மறந்து ஓட ஆரம்பிக்குது. இப்போ எதுக்காக ஆடுங்களை எல்லாம் இப்படி குழப்பிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே நான் வந்ததோட சரி இங்கேருந்து திரும்பி போகவே முடியாது, இங்கே யார் வந்தாலும் சரி திரும்பி போகவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல்ல அங்கே வந்து சிதலம் அடைஞ்ச ஒரு காருக்குள்ளே போய் உட்காந்துட்டு தான் பொண்டாட்டி கொடுத்து விட்டு அந்த ஊர்கா பாட்டில் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோவோடைய மனைவியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், 2 குழந்தைங்களை பெற்றுக்கணும், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. இப்போ இருக்கக்கூடிய வீடு கிச்சன்லாம் ஒழுக ஆரம்பிக்குது, கிச்சன் ஒழுகாத மாதிரி ஒரு வீட்டை கட்டி நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், நமக்குன்னு ஒரு வீடு வேணும், நமக்குன்னு ஒரு வீடு இருந்தாலே நாம இந்த மாதிரி அடுத்தவங்க போட்லலாம் வந்து உட்காந்து பேச தேவையில்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அதிகபட்ச ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம ஹீரோ வெளிநாட்டில் ஒரு 2 வருஷம் போய் வேலை பார்த்துட்டு வந்தோம்னா இங்கே வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தன்னோட அம்மாவையும் பிரெக்னென்ட்டான மனைவியும் இந்த ஊரில் விட்டுட்டு கிளம்புறாருங்க. அப்படி ட்ரெயினில் போர்டு ஆகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஹக்கீம் அப்படின்ற ஒரு பையன் வந்து உட்காடுறான். ஹக்கீமோடைய அம்மா வந்து சொல்கிறாங்க, எங்களோட குடும்ப கஷ்டத்துக்காக ஹக்கீமை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறோம், நீ இருக்கிற தைரியத்தில் தான்ப்பா அனுப்புகிறோம், என் பையனை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், ஹீரோ வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்கிறாருங்க தண்ணி எடுத்துட்டு. அப்போ இந்த ஸ்பான்சர் வந்து தண்ணியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி இருந்திருக்கிறாரு. எங்க தண்ணி பயன்படுத்தாமல் எப்படிங்க நான் என்ன சுத்தப்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த இந்திக்காரரு இங்கே எல்லாத்துக்கும் மணலாக தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கொடுமையான வாழ்க்கையாக இருக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு வண்டி வந்திருக்குது. அந்த டிரைவர் கிட்ட என்னை கொண்டு போய் சிட்டியில் விட்டுறியா, நான் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. கரெக்டாக ஸ்பான்சர் பார்த்துறாரு. இவன் உங்ககிட்ட என்ன பேசினா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என்ன பேசினானே எனக்கு புரியல அப்படின்னு அந்த வண்டி டிரைவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர் வந்து கன் எடுத்துட்டு வர அந்த கன்னை தடுக்கிறாரு. நீ என்னையே தடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கன்னாலேயே அடிச்சு ஹீரோவை படுக்க போட்டுறாருங்க. ஹீரோ அப்படியே வலியால கீழே படுத்து கிடக்குறாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ்பேக்குங்க. இங்க ஒரு துளி தண்ணிக்கே வந்து பயங்கர போராட்டமா இருந்துட்டு இருக்கு. அங்க கேரளால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு ஒட்டின மாதிரியே வந்து ஒரு ஆறு ஒன்று போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு, நீ என்ன இப்படி பாத்ரூம் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்க, பக்கத்துல தான் செம்மையா ஒரு ஆறு ஒன்று போயிட்டு இருக்குல்ல, வா ஆத்துல குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவரோட பொண்டாட்டியை அந்த ஆத்துக்குள்ள தள்ளி விட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆத்துல குளிச்சுட்டு ஜாலியா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு துளி தண்ணிக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது, போராட்டமா இருக்குது. அதுக்கப்புறம் ராத்திரி அந்த இந்திக்காரர்கிட்ட போயிட்டு, எங்க எத்தனை நாளாங்க நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இங்கிருந்து போகணுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இந்திக்காரர் சொல்கிறாரு, இங்கே வந்தவங்க யாருமே திரும்பி போனதா சரித்திரமே இல்லை, நம்ம வாழ்க்கை இங்கேயே தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதாவது அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பார் போல. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு திரும்ப நம்ம குடும்பத்தை பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இழந்து இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவராகவே மாறிட்டாருங்க. அடுத்த நாள் காலையில் இந்த பாஸ் ஹீரோவை கூப்பிட்டு ஆட்டுப்பாலை கறக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்போதுமே இந்த ஹிந்திக்காரர் தானே காலையில கறப்பாரு, அவர் எங்க போனாரு அப்படின்னு கேட்க, அவர் இனிமேல் வரமாட்டாரு, நீ தான் கறக்கணும் கத்துக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ போய் பால் கறக்குறாரு, ஒரு உத வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாஸே ஆட்டுக்கிட்டே எப்படி பால் கறக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு என்னை திட்டு வாங்க வச்சிடாத, எனக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பால் கறக்க கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பால் கறக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவர் எத்தனை நாளா இங்க இருக்கிறாரு அப்படின்றத இவர் மறந்தே போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவரே ஆடு மேய்க்க போறாரு. அப்படி ஆடு மேய்க்க போகும்போது 2 ஆடுங்க பாத்தீங்கன்னா சண்டை கட்டிக்குது. அப்படி சண்டை கட்டும் போது இவர் பிரிச்சு விடுறதுக்காக போவாரு. அதுல ஒரு ஆடு பாத்தீங்கன்னா ஹீரோ முட்டி தூக்கி பறக்க விட்டுருது. ஹீரோக்கு கீழே விழுந்து பயங்கரமா அடிபட்டு இருக்குதுங்க. அப்ப அந்த வழியா வந்து இந்த ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா, எழுந்துரு, ஆடுங்களை எல்லாம் ஓட்டிட்டு சீக்கிரமா வா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனால வலி தாங்க முடியலங்க. அதனால என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போக முடியாது, எந்திரி போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவர் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறாருங்க. குடிக்க குடிக்க டக்குன்னு புடுங்கிடுறாரு. எல்லா தண்ணியும் நீயே குடிச்சிட்டீங்கன்னா போ, எழுந்திரிச்சு போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்று பார்த்தா எல்லா ஆடுங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஒரே ஒரு ஆடு மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட நின்றுட்டு இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா சவுண்டு போட ஆரம்பிக்குது. இது போடுற சவுண்டை கேட்டு எல்லா ஆடுங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து ஆடுங்களை எல்லாம் ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஒரு சீன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, இங்க வேலைக்குன்னு வந்தவங்களுக்கு என்ன ஆனாலும் சரி யாருமே எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டானுங்க. சின்ன காயமா இருந்தாலும் சரி பெரிய காயமா இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு
நாட்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போற வேலையே கிடையாது. இப்போ இங்க இருக்கிற ஆட்டை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு வண்டி வந்திருக்குதுங்க. அந்த வண்டியோட மிரர்ல பாத்தீங்கன்னா ஹீரோ முகத்தை பாக்குறாரு. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இப்பதாங்க அவரோட முகத்தை பாக்குறாரு. அதை பார்த்து இவரு பயந்து போயிடுறாருங்க. முகத்துல தாடியெல்லாம் முளைச்சிருக்குது, முடியெல்லாம் ஹெவியா வளர்ந்துருக்குது. நாம இன்னும் இப்படி மாறிட்டோம், எத்தனை நாட்களா இங்க இருக்கிறோனே தெரியலையே அப்படின்ட்டு அழுகுறாருங்க. அப்ப அந்த ஸ்பான்சர் வந்து கண்ணாடி உடச்சு விட்டுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மிரரை பாப்ப, போய் வேலையை பாரு அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. ஆனா இந்த ஸ்பான்சருக்கு தெரியாம நம்ம ஹீரோ ஒரு மிரர் எடுத்துட்டு போயிட்டு அந்த மிரரை வச்சு தன்னோட தாடியை ஷேவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவரால ஷேவ் பண்ண முடியலங்க. எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கழுகுங்கெல்லாம் ஒரு மாதிரி விசித்திரமா பறக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே நடந்து போய் கிட்ட பார்க்கும்போது தாங்க இவருக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆக்சுவலா அந்த ஹிந்திக்காரர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் அந்த இடத்துல செத்து கிடக்குறாரு. அவரோட பிணத்தை கழுகுங்கெல்லாம் வந்து கொத்திக்கிட்டு இருக்குது. கழுகுங்களை அந்த இடத்துல இருந்து துரத்தி விடுறதுக்கு பாக்குறாரு. அந்த கழுகுங்க ஹீரோ கிட்டே சண்டைக்கு வருது. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே விட்டுட்டு வந்துடுறாருங்க. ஸோ இங்க யாருக்கு என்ன நடந்தாலும் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. ஸோ ஹீரோ நாளைக்கே செத்து போனாலும் இந்த மாதிரி பாலைவனத்துல ஒரு மூலையில தூக்கி போட்டு வந்துருவாங்க. இவரோட வருகைக்காக தாய்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கிற சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் என்ன ஆனாரு ஏதானாருன்னு யாருக்கும் தெரியாமையே போயிடும். இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த அபண்டனான காருக்குள்ள வந்து உட்காந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவரோட மனைவி கொடுத்து விட்டா அந்த ஊறுகாவை தாங்க எடுத்து எடுத்து மோந்து பார்த்துட்டு தன்னுடைய பழைய ஞாபகங்களை எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த ஸ்ட்ரென்த்துமே போச்சுங்க. அடுத்த நாள் வழக்கம் போல ஆடு மேய்க்கிறதுக்காக போறாருங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் புரியல கைஸ், தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பாலைவனத்துல ஒண்ணுமே கிடையாது, இங்க போய் எதுக்காக ஆடு மேய்க்கணும்? ஆடுங்களுக்கு அப்படி என்ன உணவு கிடைச்சிட போகுது? அது எனக்கு புரியவே இல்லை. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ நம்ம ஹீரோ வழக்கம் போல ஆடுங்களை ஓட்டிட்டு போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு இவரோட மனசுக்குள்ள தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வருது. அதனால பிடிச்சாரு பாருங்க ஒரு ஓட்டம். ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இதை பாத்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர் பாத்துறாரு. அவர் ஒட்டகத்துல துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கன் இருக்குது. அந்த கன்னை வச்சு ஷூட் பண்றாரு. அதுக்கப்புறம் பயந்து போய் ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. அந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா கையை காலை மிதிச்சு இனிமேல் ஓடுவியா அப்படின்னு சொல்லி அடிச்சு போட்டுறாருங்க. கையை காலை மிதிச்சு அட்டாக் பண்ணதுனால இது வரைக்கும் நல்லா நடந்துட்டு இருந்த ஹீரோனால நல்லாவே நடக்க முடியலங்க. அப்படின்னு நொண்டி தான் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஆட்டு மந்தைக்கு வராரு, அழுகுறாரு. தான் பொண்டாட்டி அம்மா எல்லாத்தையுமே நினைச்சு அழுகுறாரு. அதுக்கப்புறம் ஆடுங்களா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தொட்டியில தண்ணி குடிக்கிறாருங்க. இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம். விசித்திரமா முகத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நபர் தண்ணி குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மனசுல இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போச்சுங்க. இதுக்கு மேல தான் குடும்பத்தை பார்ப்போம், இந்தியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திக்காரர் பாத்தீங்கன்னா மனசு விட்டார் இல்லையா, அதே மாதிரி ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகி இப்படியே இருந்துருவோம், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஆடு ஓட்டிட்டு போறாரு. திடீர்னு அந்த இடத்துல இந்த ஆலங்கட்டி மழை பெய்ய ஆரம்பிக்குது, ஐஸ் கட்டி மலை. ஸோ அந்த ஐஸ் கட்டி மலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகை கிட்ட போயிட்டு எல்லா ஆடுங்களை வச்சு ஒரு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. கையிலேயே இந்த சப்பாத்தி எடுத்துட்டு வந்திருக்கிறாருங்க. அதை பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ஆடுங்கெல்லாம் குகைக்குள்ள போறதை கவனிக்கிறாரு. அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுங்களை எல்லாம் விரட்டி விடும் போதுதான் இது வரைக்கும் நம்ம இந்த சைட்லாம் வந்ததே இல்லை, இந்த குகை எங்க தான் போகுது அப்படின்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குகைக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இந்த குகை பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் வெளியே வருது. பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாலைவனமாக இருந்துட்டு இருக்கு. தூரத்தில் யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரி இவருக்கு தெரியுதுங்க. ஸோ பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு மனுஷனை இவர் கண்ணால் பார்க்குறாரு. அதாவது இந்த ஸ்பான்சரு அப்புறம் அந்த எஜமானு அவங்கள தவிர புதுசாக ஒரு மனுஷனை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் கண்ணால் பார்க்குறாரு. அது யாருன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே கிட்ட போனோம். பயங்கர அதிர்ச்சிங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹக்கீம் தான். முடியெல்லாம் வளர்ந்து தாடியெல்லாம் வளர்ந்து அவனும் ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்துகிட்டு இருக்கான். உங்களை பாப்பன்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலானா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். தப்பிச்சு போயிடலானா எப்படிடா போக முடியும், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாலைவனமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப பாத்தீங்கன்னா அவனோட ஸ்பான்சர் வந்துடுறான். கண்ணில் பட்டா கொன்னே போட்டுருவாங்கன்னா நம்ம மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் வழக்கம் போல பாத்தீங்கன்னா இவர் இந்த ஒட்டகத்தை எல்லாம் மேய்ச்சிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த ஹக்கீம் அங்கிருந்து ஏதோ ஒரு பேப்பரை வீசுறான், இதை பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பேப்பரை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஓடுறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோடைய ஸ்பான்சர் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் மட்டும் ஸ்பான்சருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர் கண்ணில் படாத மாதிரி இவர் டைவர்ட் பண்ணி விட்டுறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பேப்பரை எடுத்து இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஹக்கீம் பேசணும்னு நினைச்ச விஷயத்தை எல்லாம் அதில் எழுதி வச்சிருப்பான். ஹக்கீம் இருக்கான் இல்லையா, அந்த இடத்துல இப்ராஹிம் அப்படின்ற ஒருத்தனையும் கூட்டு வந்து வேலை பார்க்க விட்டுட்டு இருக்காங்களாம். இப்ராஹிமுக்கு இந்த இடம் ஒன்றும் புதுசு கிடையாதான். இதுக்கு முன்னாடியே இந்த இடங்கள்லாம் வேலை பார்த்துருக்கானா. அவனுக்கு இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு வழி பக்காவா தெரியும். அதனால அவன் கூட சேர்ந்து நம்ம 3 பேர் தப்பிச்சு போயிடலாம்
போயிடலாம், அவனே வந்து நம்ம 2 பேர்த்த தப்பிக்க வைக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கிறான், நாளைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பாறை கிட்ட அவனை கூட்டிட்டு வரேன், நீங்களும் அந்த இடத்துக்கு வாங்க, நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த லெட்டரை எழுதி வச்சிருக்கிறான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. இருந்தாலும் எப்படி தப்பிக்க முடியும், எல்லாமே இவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த ஸ்பான்சர் அப்படின்றவன் வேற கேமலில் சுற்றிக்கிட்டே இருக்கிறான், இந்த பாஸ் வேற அங்கேயே இருக்கிறான், அதனால இவங்களோட கண் பார்வையை விட்டெல்லாம் வந்து நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினைக்கிறாரு. சரி, சொன்ன மாதிரி போய் மீட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறதுக்காக வராரு. அப்போதான் இந்த இப்ராஹிம் ஒரு விஷயத்த சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த குரூப்புக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் வந்து பெரிய ஸ்பான்சர்னு வச்சுப்போம். அந்த பெரிய ஸ்பான்சரோடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணமாமா கைஸ். அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு போயிடுவாங்க. இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம மட்டும்தான் இருப்போம். ஸோ இதுதான் சரியான டைமு, இதை விட்டால் சான்ஸே கிடைக்காது, அதனால் அந்த டைமை பயன்படுத்தி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்படின்ட்டு. இந்த இப்ராஹிம் சொன்ன விஷயத்த உறுதி செய்கிற மாதிரி ராத்திரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பான்சரு பாஸு எல்லோரும் சேர்ந்து பார்ட்டியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு எலும்பை கொண்டாந்து கொடுத்துட்டு இதை சாப்பிட்டுக்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு நாளைக்கு போகிறோம், கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது உனக்காக பிரியாணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டகங்களுக்கும் ஆட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தீனியெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்க கிளம்பின உடனே ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய மொத்த தீனியும் கொண்டாந்து போட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிடுங்க, நிம்மதியாக சாப்பிடுங்க, இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன், இனி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களுக்கு அப்புறம், நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் இவர் போய் குளிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பேண்ட் போட்டு வந்தார் இல்லையா, அந்த பேண்ட் எடுத்து போட்டு பார்க்குறாரு. அந்த பேண்ட் இவருக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவரோடைய உடம்பு கம்மியாக இருந்திருக்குதுங்க. ஸோ அந்த ஊறுகாய் பாட்டிலில் இருந்த கடைசி ஊறுகாவை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. கிளம்பும்போது ஒரு பேக்கையும் தூக்கிட்டு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்த ஹக்கீம் மற்றும் இப்ராஹிம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் எந்த பொருளையும் எடுத்துகிட்டு வராதிங்க, நாம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், பொருளை எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது அப்படிங்கும்போது எப்படா எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹக்கீம் சொல்கிறான், நானும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம் தான் நினச்சேன், இந்த இப்ராஹிம் டைம் ஆச்சு போகலான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்கண்ணா சட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படின்ற மாதிரி இந்த ஹக்கீம் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆடுங்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குட் பை சொல்லிட்டு ஹீரோ இந்த பேக்கை தூக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாரு. இவங்க 3 பேரும் அப்படியே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இடையிலேயே உங்களுக்கு தண்ணி தாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டென்ட் இருக்கிறது கவனிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் 2 பேர் இருங்க, ஃபஸ்ட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா போய் தண்ணி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கும் போது சவுண்டு கேட்டு உள்ளே இருந்தவங்களா வெளியே வந்து கண்ணால் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சு பிடிச்சி இவங்க 3 பேரும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த டென்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்கள்லாம் சேர்ந்து இவங்க 3 பேர்த்தையும் கொண்டிருப்பாங்க. எப்படியோ அவங்க கண்ணில் படாமல் தப்பிச்சு ஒரு இடத்துல வந்து படுத்துடுறாங்க. ராத்திரி முழுக்க தூங்கியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் கண் முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த மாதிரி பாலைவனம் தாங்க. ஹீரோவே ஹக்கீம் கிட்ட, ஏண்டா டே, உண்மையிலேயே நம்ம கரெக்டான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோமா, இந்த ஆளுக்கு வழி தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைண்ணா அவனுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சரி, இவங்களால நடக்கவே முடியல, தண்ணி தாக அடிக்க ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஹக்கீம்னால சுத்தமாக முடியவே இல்லைங்க. ஒரு இடத்துல இவங்க ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்படி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மண்ணுக்குள்ள இருந்து பாம்புங்களாம் வர ஆரம்பிச்சிருதுங்க. அதை பார்த்த 3 பேருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இந்த இப்ராஹிம் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பாம்புங்க இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி இப்ராஹிமும் நம்ம ஹக்கீமும் சேஃப் ஆயிடுறாங்க. ஆனால் ஹீரோ அந்த பாம்புங்க இருக்கிற இடத்துலயே நின்றுறாருங்க. இவரை சுற்றி பாம்புங்க, 2 பாம்புங்க ஹீரோவுடைய கால் மேலே ஏறி போகுது. அது எனக்கு கொத்திருச்சான்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா, இல்லை அது கொத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த பாம்பெல்லாம் கொத்துச்சுன்னா சடன் டெத்து தான், ஸோ நீ உயிர் பொழைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹக்கீமுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர தண்ணி தாகம். தண்ணி இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. ஹீரோக்கோட காலெல்லாம் வந்து அப்படியே வெட்டுப்பெல்லாம் விழுந்து பொத்து போய் கிடக்குதுங்க. இவருனாலே நடக்கவே முடியல. ஹீரோ அவரோட காலில் துணியெல்லாம் கட்டிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தண்ணி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹக்கீம் கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ இப்ராஹிம் அது தண்ணி கிடையாது, நீ போகாத அப்படின்னு சொன்னாலும் கேட்காம ஹக்கீம் ரொம்ப வேகமாக போய் அந்த இடத்துல விழுந்துடுறான். ஸோ அந்த இடத்துல தண்ணி இல்லை, தண்ணி இருக்கிற மாதிரியான விஷயம் தான் வந்து விஷுவலாக தெரிய ஆரம்பிச்சிருந்துருக்குது. அங்கே ஒரு ஒட்டகம் கூட செத்து கிடக்குதுங்க. அப்போது இந்த இப்ராஹிம் கிட்ட ஹக்கீம் சண்டைக்கு போகிறான். அட்லீஸ்ட் நாங்கள் அங்கே இருந்திருந்தாலாவது தண்ணியாவது கிடச்சிருக்கும், இப்போ இவ்வளோ தூரம் தண்ணி இல்லாமல் எங்களை கொடுமைப்படுத்துறியே அப்படின்ட்டு, இல்லை போயிடலாம் வா, அட்ஜஸ்ட் பண்ணி வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹக்கீமோடைய கண்ணுக்கு சிட்டி தெரியுது. அப்பாடா வந்துட்டேன்டா அப்படின்னு சந்தோஷப்பட டக்குன்னு பார்த்தா இதெல்லாம் ஹாலுசினேஷன் தான்.
ஒழுங்காக சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகிட்டு இருக்குதுங்க. பட் உண்மையிலேயே அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா ஹக்கீமை தூக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவங்க முயற்சி பண்ணுறாங்க, சுத்தமாக முடியவே இல்லைங்க. ஹக்கீமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தியெல்லாம் எடுத்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. சுத்தமாக நிப்புணதானமே இல்லாமல் இவங்க போகிற பாதை கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாமல் இப்ராஹிமை நம்பி அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ராஹிம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறோம், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹக்கீம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுறாரு. ஏன்னா சரியாக சாப்பிடல, சரியாக தண்ணி இல்லை, அதனால் இந்த ஹாலிசினேஷன்லாம் உருவாகி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி அதுக்கப்புறம் அப்படியே கீழே விழுந்து இறந்தும் போயிடுறாருங்க. ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஹக்கீமை நீ இருக்கிற தைரியத்தில் தான்ப்பா அனுப்புகிற, பத்திரமா போயிட்டு வாங்கன்ட்டு. ஹீரோவுடைய கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹக்கீம் இறந்து போகிறாரு. இதை பார்த்து ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாத்திரி அடிச்சுட்டு இப்ராஹிம் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. உன்னால தான் இப்படி இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வழியே இல்லை, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம போய் தான் ஆகணும், வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டுட்டு அப்படியே 2 பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போகிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஹீரோனால சுத்தமாக நடக்கவே முடியலங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த இடத்துல இந்த மணல் புயல் வேறு வந்துடுதுங்க. உடனடியாக நம்ம இந்த இடத்துலேருந்து போய் ஆகணும், இல்லாட்டி அதில் சிக்கியே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்ராஹிம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க மணல் புயலுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக இவங்க 2 பேரும் உயிர் பொழைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹக்கீமை இழந்துடுறாங்க. மறுபடியும் 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஹீரோவுடைய கண்ணுக்கு தண்ணி தெரிய ஆரம்பிக்குதுங்க. தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அப்படிலாம் ஓடாத, போய் தண்ணி குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. கரெக்டாக ஹீரோ தண்ணி குடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு இப்ராஹிம் தடுத்துடுறாருங்க. ஆக்சுவலாக இவங்க கண்ணால் பார்த்த காட்சி உண்மைதான். அந்த இடத்துல தண்ணி இருக்குது, ஒரு மரம் இருக்குது, அந்த இடத்துல நிறையா பறவைகள்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் தண்ணி இல்லாமல் சடனாக வந்து தண்ணி குடிக்கும்போது அதுவே வந்து ஹீரோடைய உடம்புல ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி ஹீரோ செத்துருவாருன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் வந்து ஒரு துணியில் நினச்சி ஒரு சொட்டு தண்ணியாக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நிம்மதியாக தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தண்ணியை பாட்டில் எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பாட்டில் ஒன்று கிடைக்குது. அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா தண்ணியை சேகரித்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியர்பையில் ஏதோ ஒரு சிட்டி இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல பேப்பர்லாம் பறந்துட்டு இருக்குது, கண்டிப்பாக வந்து நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவங்க ட்ராவல் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்ராஹிமை காணுங்க. பார்த்தா அந்த இடத்துல இந்த கண்ணாடி பாட்டிலில் தண்ணி இருக்குது. இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா ஹீரோ விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு. எங்கே போனார், என்ன ஆனாருன்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கிறாருங்க. கையில் இருக்கக்கூடிய பாட்டிலில் தண்ணியும் காலி ஆகிட்டே இருக்குது. கடைசியில் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு தண்ணியும் குடிச்சு முடிக்கிறாரு. இப்போ தண்ணிக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. மறுபடியும் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் கீழே விழுந்துருது. அந்த பாட்டிலை பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு. டக்குன்னு பார்த்தா அந்த பாட்டில் அப்படியே பாலைவனத்திலேருந்து உருண்டுட்டே வந்து அப்படியே தார் ரோட்டில் விழுகுதுங்க. அப்போ தாங்க ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியே வருது. ஸோ எப்படியோ தார் ரோட்டை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஆனால் இந்த இடத்துலேருந்து சிட்டிக்கு போகணுமே. இப்போது நட் ரோட்டில் போய் நின்றுட்டு யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த வழியில் வண்டி வாகனங்கள்லாம் வந்துட்டும் போயிட்டு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக வண்டியை நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. ஏன்னா ஹீரோ பார்க்கறதுக்கே ரொம்ப விசித்திரமாக இருக்கிறாரு. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வண்டியை நிப்பாட்டினா அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ட்டு யாருமே வந்து வண்டியை நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோட்லேயே மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லக்ஸரி கார் வந்து நிப்பாட்டப்படுது. அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே பாவம் புண்ணியம் பார்த்து அந்த காருக்குள்ளே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. தண்ணி கொடுக்குறாரு, சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த நபரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கொண்டாந்து சிட்டியில் விட்டுட்டு இதுக்கு மேலே நீ பார்த்து போய்க்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த நபரும் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வைங்களேன், அங்கேயே பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிருந்திருப்பாரு. அப்புறம் நட் ரோட்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு சிட்டியில். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த சமூக பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோவை ஐடென்டிஃபை பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்கெல்லாம் வச்சு நீ எங்கேருந்து வந்திருக்க, உன் வீட்டோட நம்பர் ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் லைன் போக மாட்டேது, நம்பர் மாற்றிருப்பாங்க போல். ஆனால் அட்ரஸ் சேம்னு சொல்லிட்டு எப்படியோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணி எப்படியோ ஹீரோ கூட ஃபேமிலியாக பேச வச்சிடுறாங்க. அப்போ தான் குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஹீரோடைய மனைவிக்கு குழந்தையே பிறந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஹீரோ 3 வருஷமாக வந்து இந்த பாலைவனத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. எப்படியோ ஹீரோ மீட்கப்பட்டு இவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாரு. ஆனால் அங்கே அடிபட்டதுனால ஹீரோ பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லை. அவர் ஒரு மாதிரி கூண் விழுந்த மாதிரியும் நடக்க முடியாமையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
அங்கே இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டில் ஒருத்தருடைய ஃபோட்டோ ஒட்ட வைக்கப்பட்டிருக்கு. அவர் வேற யாரும் கிடையாது, இப்ராஹிம் தான். அவர் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்டில் இருக்கிறார் போல். அவரை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் வராமல் பாதிலேயே போயிருந்திருக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல ஹீரோவை நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துக்கு இந்த ஸ்பான்சர் வருவாங்க. ஒரு கான்ட்ராக்டில் வந்திருப்பாங்க இல்லையா, இவன் ஏன் ஆளு அப்படின்ற மாதிரி ஸ்பான்சர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கூடயே அவங்க போயிட வேண்டியது தான் கஷ்டம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம அந்த ஸ்பான்சர் வந்து ஹீரோவை ஐடென்டிஃபை பண்ணிட்டா மறுபடியும் நம்ம ஹீரோ மாட்டிக்க வேண்டியது தான். நினச்ச மாதிரியே அந்த இடத்துக்கு அந்த ஸ்பான்சர் வரான். ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஆனால் சூஸ் பண்ணவே இல்லை. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக இவன் வந்து ஹீரோவோடைய ஒரிஜினல் ஸ்பான்சரே கிடையாதான், ஏமாற்றி தான் ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருந்துருக்கிறானா. இவன் ஒரிஜினல் ஸ்பான்சராக இருந்திருந்தா உன்னை மறுபடியும் கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இவங்க தப்பிச்சு வந்ததுக்காக ஒரு 3 மாதம் சிறையில் வைக்கிறாங்க. அந்த சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஹீரோ சொல்கிறாரு, 3 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டதை விட அந்த 3 மாதம் சிறை தண்டனையில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தை பார்க்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் இவர் கண்ணை மூடி கூட தூங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வெளிநாட்டுக்கு வந்தவங்க குடும்பத்துக்காக ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் நான் என் பொண்டாட்டிக்காகவும் பிள்ளைக்காகவும் என்னோட உசுரை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.